அனைவருக்கும் வணக்கம். நான் ஆசான் ருத்ரகாளி மதுரையிலிருந்து. நம்ம நேற்றையோட பதிவு தான் இன்று இரண்டாவது பாகமாக. இது எச்சினி சித்தி மார்க்கத்துக்கான இரண்டாவது பதிவு. நேற்று வரைக்கும் 15 எச்சினிகளை பற்றி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு 16வது எச்சினியிலிருந்து இந்த பதிவை கண்டினியூ பண்ணுறேன். பொதுவாக எச்சினிகள் எச்சர்களோட மனைவிகள். அது இல்லாமல் குபேர பகவானோட கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க. இவங்க தான் உலக பொருளாதாரத்தை நிதிநிலையை ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுருக்கவங்க தான். இவங்களை சித்தி பண்ணுறதுனால வாழ்க்கையில் அபாரமான வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், பணம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் இவங்க தான் கொடுக்குறாங்க. இவங்களை முறையாக இது வரைக்கும் இவங்களோட மார்க்கம் தெரியும். ஆனால் யாரும் இதுக்கான யந்திரங்கள், அதுக்கான மை இஞ்சனம் சொல்கிற மை, அதுக்கான மூல மந்திரங்கள், சரியான மூல மந்திரங்கள் யாரும் கொடுக்கறது இல்லை. நான் இந்த பதிவில் இந்த 36 எச்சினிகளையும் முறையாக இது எப்படி எந்திரம் வரையணும், இதோட மந்திரங்கள் என்ன, இதுக்கான அந்த கருங்கிற சொல்கிற மை அஞ்சனம், இந்த மை எப்படி பயன்படுத்துவது, இதை வச்சு எப்படி உபாசனை இந்த சித்தி நிலையை அடைகிறது அப்படிங்கிறத எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாமல் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன். எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்ல போகிறோம். நான் தெரிஞ்சுக்கிட்ட வித்தையை உங்களை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்காக இந்த 36 எச்சினிகளை பற்றி கொடுக்க போகிறேன். தினமும் ஒரு எச்சினியாக வரும். இப்போ இந்த 15 எச்சினிகள் முடிச்சிருக்கேன். 16வது சுரசுந்தரி எச்சினி. இந்த எச்சினி தேக அழகையும் ராஜ வாழ்க்கையும் தருபவள் இந்த எச்சினி தான். நம்மளோட தேக அழகு, ராஜ வாழ்க்கை. ராஜ வாழ்க்கைங்கிறது எப்படின்னா ஒரு மன்னருக்கு நிகரான ஒரு உயர்ந்த நிலையை, ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு தர்றவ, இவளை சித்தி பண்ணுறப்ப. அடுத்து சுலோச்சனா எச்சினி. இந்த எச்சினி நல்ல குணங்களும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தர்றப்ப. சில பேருக்கு எடுத்த காரியம் எதுவுமே ஒரு அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லுவாங்க லைஃப்ல. நானும் எவ்வளவோ போராடி பார்க்குறேன், எனக்கு ஒரு அதிர்ஷ்டமும் இல்லை, என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எச்சினி சித்தி பண்றப்ப நல்ல அதிர்ஷ்டங்களை அவ தேடி கொடுக்கும். அடுத்து நடினி. இந்த எச்சினி வாக்கு சித்தி மற்றும் மறைபொருள் ரகசியங்கள் அத்தனை உணர்த்துறவ. வாக்கு சித்தி, நம்ம ஒரு வாக்கு சொல்றோம், ஒரு வாக்கு அந்த வாக்கு பலிக்கணும். அது வாக்கு சித்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மாந்திரிக துறையில, ஆன்மீக துறையில இருக்கவங்க வாக்கு சித்தி முக்கியங்கிறத எல்லாரோட நிலப்பாடா இருக்கும். அவங்களோட ஆய்வு அதை சார்ந்த விஷயங்களா தான் இருக்கும். அப்ப அந்த வாக்கு சித்தியை இந்த தாய் கொடுப்பா. அடுத்து மறைபொருள் ரகசியம். மறைபொருள் ரகசியம்னா நம்ம ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணோம், ஒரு விஷயம் எங்க பொருள் காணாம போயிருக்கு, இல்லை ஒரு பொருளை பற்றி தேடுறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறோம்னா அதோட ரகசியம் என்ன அப்படிங்கிறத இந்த நடினிங்கிற எச்சினி தாய் அதுக்கான விஷயங்களை கொடுப்பான். அடுத்து 19வது எச்சினியாக ராமேஸ்வரி எச்சினி. இவ இலோகத்தில் அனைத்து சுகங்களும் அள்ளி தரவுதான். சுகங்கிறது எல்லாங்களும் புரியும் என்னங்கிறது. இல்லற சுகம் இருக்கு, நம்மளுக்கு எதெல்லாம் சுகம் நினைக்கிறோம், நல்ல சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், சுகமா தூங்கினேன், நல்லா சாப்பிட்டேன், நிம்மதியா சாப்பிட்டேன், ஒரு நிம்மதியான ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் யாரு கொடுப்பானா இந்த காமேஸ்வரி எச்சினி கொடுக்கும். அடுத்து 20வது எச்சினியாக பத்மினி எச்சினி. இவ மன அமைதி, உடல் ஆரோக்கியம். மனிதனுக்கு என்ன முக்கியம்னா மன அமைதி தான் ரொம்ப முக்கியம். அந்த மன அமைதியை கொடுக்குறவ யாருன்னா இந்த பத்மாவதி. அடுத்து உடல் ஆரோக்கியம், அதுல எந்த குறையும் இருக்காது, உடல் ஆரோக்கியம் இந்த எச்சினி கொடுப்பா. அடுத்து ரதிப்பிரியா எச்சினி. இவ கலைகள், மென்மை, இல்லற சுகம் தருபவள். கலைகள்ல மென்மைனா, கலைகள்னா ஒரு ரைட்டரா இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், இல்லை ஒரு சினித்துறையை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இன்னைக்கு வளர்ந்து வர்ற யூடியூபர்ஸா இருக்கலாம். இந்த கலையில உங்களுக்கு ஒரு ஒரு வளர்ச்சியை கொடுக்குறவ யாருன்னு கேட்டா இவதான், இந்த ரதிப்பிரியா எச்சினி தான். அந்த கலையில மென்மை அடைய வச்சு, அது போக இல்லற சுகத்தையும், ஒரு நல்ல ஒரு இல்லற சுகத்தையும் அமைச்சு கொடுப்பா. திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகிறது, திருமணமாகி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, அவங்களோட ஒரு நெருக்கமான ஒரு அந்யூன்யம் இல்லை அப்படிங்கிற நிலையை மாற்றி 2 பேருக்கு ஒரு நல்ல ஒரு நெருக்கத்தையும் அந்யூன்யத்தையும் இந்த ரதிப்பிரியா எச்சினி கொடுப்பா. அடுத்து 22வது எச்சினி தர்மினி எச்சினி. இந்த எச்சினி நற்செயல்களும் தர்ம காரியங்களுக்கும் உதவுவா. நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு, அப்புறம் தர்ம காரியங்கள், நல்ல காரியம், நற்செயல்ங்கிறது ஒரு விஷயம், நல்ல காரியங்கள்ங்கிறது ஒரு விஷயம், தர்ம காரியங்கள்
அப்போ வந்து இவங்க இந்த எச்சினி யார் சித்தி பண்ணால் அவங்களுக்கு லைஃப் நல்லா மென்மை அடையும்னா, இந்த ட்ரெஸ்ஸு ஆன்ஜிஓ சொல்லுவாங்கள்ல, ட்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்டவங்க, பொதுநல வாழ்க்கையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த எச்சினி வந்து ரொம்ப முக்கியமான எச்சினி. அடுத்து வந்து 23வது எச்சினியாக விமலா எச்சினி. இவ வந்து இந்த தாய் வந்து அறியாமையை நீக்கி தெளிவான புத்தி கூர்மையை கொடுக்குறவ. அறியாமை யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புறது, அதுல இருந்து ஒரு தெளிவா அந்த அந்த அறிவை கொடுக்குறவ. நம்மளோட அறியாமையை வந்து உணர வச்சு நம்மளுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டி நம்மளை அடுத்த நிலை கொண்டு போறதுக்கு இவ வழி செய்வா. அதுக்கான அந்த புத்தி கூர்மையை கொடுக்குறவ. அறியாமையை நீக்கி புத்தி கூர்மையை கொடுக்குறவ. அடுத்து 24வது எச்சனியாக மகாபாயா எச்சனி. இவ வந்து பயத்தை நீக்கி தைரியத்தை கொடுக்குறவ. ஒருத்தங்க எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க, எதுலையும் ஒரு தெளிவே இருக்காது. ஐயோ, ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு வேலையா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இடம் மாற்றமா இருந்தாலும் சரி, இதை நினைச்சு பயப்படுறவங்க, இல்லையா ஏதோ ஒரு மனிதரை நினைச்சு பயப்படுறவங்க, இந்த பயத்தெல்லாம் நீக்கிடுவா. உங்களுக்கு அந்த பயங்கிற எண்ணமே இருக்காது, உங்களை எதுக்குறக்க ஆளும் இருக்காது. அதுக்கான தைரியத்தையும் கொடுப்பா. தைரியத்தை கொடுத்தாலும் அதுல இருந்து காப்பாற்றவும் செய்வா. வரப்போற பிரச்சனைகளை வந்து அந்த தாய் காப்பாற்றவும் செய்வா. அடுத்து மகாவதி எச்சினி, 25வது எச்சினியாக மகாவதி எச்சினி. இப்போ வந்து மந்திர சித்தி. இப்ப இன்னைக்கு காலகட்டத்துக்கு எப்படி சொல்றதுன்னா, அந்த முந்தைய காலகட்டங்கள்ல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஆகாய மார்க்கமா சொல்றதுங்கிறது வந்து கூடு விட்டு பாயிறது, இந்த மாதிரி சித்து விளையாட்டுல வந்து ஆகாய மார்க்கமா சென்றாங்க. இன்னைக்கு வந்து அது வந்து ரொம்ப எளிமையாயிருச்சு. நம்ம இன்னைக்கு வந்து வெளிநாடுகளுக்கு ஆகாய மார்க்கமாக தான் நிறைய செல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அப்ப வெளிநாடு போறவங்களுக்கு ஆகாய மார்க்கமான பயணங்களுக்கு உதவி செய்வா. வெளிநாடு பயணங்களுக்கு, வெளிநாடுல முதலீடு செய்யறவங்க, அடிக்கடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வெளிநாடு வேலைக்காக போகணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்வா. இப்போ ஜால வித்தை ஆடுவா. அது ஆகாய மார்க்கம் பயணத்துக்கு இந்த எச்சினி சிதி பண்ணா, இவ முறையா சிதி பண்ணா நம்ம வந்து ஆகாய மார்க்கத்துல பயணம் பண்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பா. அதுக்கான ஞானத்தை அறிவும் கொடுப்பா. அதெல்லாம் மந்திர சித்தியும் இவ வந்து நம்ம சொல்ற மந்திரங்களுக்கு அத்தனைக்கும் அந்த சித்தி மார்க்கத்தை வந்து இவ வந்து அதுல தடைகள்லாம் உடைச்சு நம்மளை வெற்றி பெற வைக்கிறவ இந்த மகாவதி எச்சினி. அடுத்து வந்து சித்திரை எச்சினி. இவ வந்து நுணுக்கமா கலையின் அறிவு மற்றும் கற்பனை திறனை வளர்க்கிறவர். இவங்க யாருக்கு இவங்க மெயினா பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு இருக்க ரைட்டர், இந்த எழுத்தாளர்கள்னு சொல்றாங்க, சினிமா கலையாசிரியர்கள், இவங்களுக்கு நாவல் எழுதுறவங்களுக்கு, அது இல்லாமல் இந்த கிரியேட்டிவா யூடியூப்ல வந்து வீடியோ வந்து ஒரு விஷயங்கள் எடுக்கிறது டைரக்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நுணுக்கம், கலையோட அறிவோட நுணுக்கங்களையும் கற்பனை திறனையும் அதிகமாக கொடுக்கும். அடுத்து வந்து 27வது எச்சினியாக சுலோச்சனா எச்சினி. இவை வந்து எதிர்காலத்தை முன்கூட்டியே அறியும் ஞானத்தை தருவோம். எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது உங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம், அடுத்தவங்களை பத்தி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. இது வந்து எதிர்காலத்தை முன்கூட்டியே தர அந்த ஞானத்தை கொடுக்குறாங்க இந்த தாய் சித்தி பண்ணா. அடுத்து வந்து சௌதாமினி எச்சினி. இந்த எச்சினி வந்து மின்னல் வேகத்துல ஒரு காரியத்தை முடிச்சு கொடுக்குறது. ஒரு காரியத்தை தொட்டா அந்த காரியம் வந்து தங்கு தடை இல்லாம மின்னல் வேகத்துல இந்த எச்சினி அந்த வேலையை முடிச்சு கொடுப்பா. இவளுக்கு பேர் வந்து சௌதாமி எச்சினி. அடுத்து மனோரஞ்சினி எச்சினி. இவ வந்து இந்த தாயை வசப்படுத்துறதுனால வசிய பிரயோகம் மகாசக்தி கொண்ட வசிய பிரயோகம். என்ன வசியமானது? வசியத்துல வந்து 8 வசியம் இருக்கு. அதுல வந்து 8x8 64 வசிய கலைகள் இருக்கு. வசியத்துல மட்டுமே மாந்திரிகத்தை எடுத்தீங்கன்னா அஷ்டகிரம வித்தையில 8 வசியம். அந்த 8x8 64 வசியம் ஒரு வசியத்துக்குள்ள இருக்கு. இந்த 64 வசியத்தையும் அதுக்கான அந்த அந்த விஷயத்தை ஜெயிச்சு கொடுக்கும். அடுத்து வந்து பரத்மனி எச்சினி. இவ வந்து நீங்க எதை சொன்னாலும் அதோட நடத்தி கொடுப்பா. வாக்கு பலித்தம் தரும். இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொன்னாலும், ஏதோ ஒரு நல்லதாவா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், அந்த நீங்க என்ன விஷயத்த சொன்னீங்களோ அதை நடத்தி கொடுத்துருவா. அதுக்கான அந்த வாக்கு பலத்தையும் வாக்கு சித்தியும் அவருக்கு தர்றவ. அடுத்து வந்து 31வது எச்சினியாக பத்மாவதி எச்சினி. இந்த தாய் வந்து குபேரனோட அருளை நேரடியா இவட்டதான் இவட்ட இருந்ததா மற்ற எச்சினிகளுக்கெல்லாம் வந்து இந்த கொடுக்கப்படும். இந்த பத்மாவதி எச்சினி தான் குபேரனோட நேரடி அருள்ல இருக்கிறவ. நிலையான செல்வத்தை கொடுக்குறவ இவதான். சில செல்வங்கள்லாம் வந்து வரும், எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, எப்படி போச்சுன்னு தெரியாது. ஆனா இந்த பத்மாவதி எச்சினி கொடுக்குற செல்வம் வந்து என்னைக்கு நிலைச்சு நிற்கும், போகாது. ஏன்னா இவதான் குபேர பகவானுக்கு நேரடியா இருக்கிறவர். அடுத்து மனதாஞ்சனி எச்சினி. இந்த எச்சினி வந்து கண்ணிமைக்கு நேரத்துல அதிசயங்களை காட்டும்
ஆற்றல் கொண்டவர். இவரது ஜாலத்துக்கும் இந்த எச்சினி முதல்ல வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். கண்ணிமைக்கிற நேரத்தில் ஒரு ஜாலம். இப்போ நான் ஒரு இப்போ நீங்கள் ஒரு உங்கள் இதுலேயே சொல்கிறேனே, இன்னைக்கு இருக்கிற நடைமுறைக்கு சொல்கிறேன். ஒரு கோடிங் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு டார்கெட் கொடுப்பாங்க, ஒரு டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே யாரும் இதை சீக்கிரம் சப்மிட் பண்ணுங்கன்னு. ஸோ அந்த செயல்திறனை வேகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறவ யாருன்னா இந்த எச்டி தான். இவதான் கண்ணிமைக்க நேரத்தில் அதிசயங்களை காட்டுறவ. அடுத்து இவ்வளோ வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் வரும். அந்தந்த பதிவுகளுக்கு தனித்தனியாக இப்போ வந்து மொத்த எச்டி கொடுக்குறேன். அடுத்து தனித்தனியாக கொடுக்குறப்ப அதோட பலாபலன்கள் கொடுக்க அப்போ வந்து இவ வந்து ஜாலத்துக்கு இந்த எச்டி ரொம்ப அருமையாக வேலை செய்யும். சரிங்களா? கண்ணிமைக்க நேரத்தில் அதிசயங்களை காட்டுறது. அடுத்து வந்து சித்திர லோக எச்சினி. இந்த எச்சினி வந்து தூரத்தில் நடக்கும் காட்சிகளை உங்க கண்ணு முன்னாடி காட்டுவா. இப்போ நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க, ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, உங்க எவ்வளவு தூரம் வேணாலும் இருக்கட்டும், அங்க என்ன நடக்குதுங்கிறத நீங்க இங்க இருந்து உங்க மனக்கண்ணால பாக்குறதுக்கு அந்த ஞானத்தையும் அதை உங்க படமா ஓட்டியும் காட்டும். எங்க என்ன நடக்குதுங்கிறத நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பலனை இவ கொடுப்பா. அடுத்து வந்து லட்சுமி எச்சினி. இந்த லட்சுமி எச்சினியை வந்து சித்தி பண்றப்ப வறுமைங்கிறதே இருக்காது. வறுமையை நீக்கி ஐஸ்வர்யத்தை நிலையாக தருபவர். இவள் வந்து லட்சுமியோட அவளோட பரிணாம வளர்ச்சி தான். லட்சுமி தாயோட இவ்வளோ ஒரு பரிணாம வளர்ச்சி. அந்த மாதிரி லட்சுமி தாய் எப்படி வந்து வறுமையை நீக்கி செல்வ ஐஸ்வர்யத்தை வழங்குவாளோ அதே மாதிரி அதே வேலையை இந்த தாயும் செய்வா. அடுத்து சுலோச்சினி எச்சினி. இவ வந்து கண் திருஷ்டி மற்றும் போராமையை நீக்கிறவ. கண் திருஷ்டி இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து கண் திருஷ்டி. அவனுக்கு என்ன, அவன் நல்லா இருக்கியான், அவனுக்கு என்ன அப்படிங்கிற இந்த வார்த்தையே நிறைய பேர்த்த இன்னைக்கு வந்து ஒரு வழி பண்ணி இந்த எச்சினியை வந்து சித்தி பண்றப்ப அந்த நிலையில இருந்து மாற்றி கண் திருஷ்டி வந்து வராமையும், போராமை நம்ம மேல யார் போராமப்படுறாங்க அதெல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீக்கி நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள எப்பயுமே வச்சிருக்கிறவ. அடுத்தே குழந்தை எச்சினி. இவ வந்து என்றைக்குமே இளமையும் தேஜஸும் இருக்கிறதுக்கு உதவி செய்யறவா. எப்பயுமே ஒருத்தவங்களை பார்த்தா ரொம்ப இளமையா இருப்பாங்க. இப்போ என் வயசுல வந்து 47 தான் ஆகுது. ஆனா பார்க்கறவங்க என்னோட வயசு ரொம்ப அதிகமா தெரியும். ஆனா இந்த தாயை சித்தி பண்றப்ப எப்பயுமே என்றும் 16ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அப்பயும் அப்படிதான் இருந்தேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அப்பயும் இப்படிதான் இருக்கு, இப்பயும் அப்படியே தான் இருக்க, என்றுமே ஒரு இளமையை கொடுக்குறவ இந்த 36 எச்சினியும். இதுக்கு மட்டும் பயன்படுத்துறது கிடையாது. நான் சொன்னது வந்து மேலோட்டமா சொல்லியிருக்கேன். இவங்களை வச்சு இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டை கணிக்கலாம். இன்னும் அதிகமா இன்னைக்கு நான் உலக நாளில் அதிகமா எதிர்பார்க்குற விஷயம் வந்து லாட்டரியில் வந்து உலகம் ஃபுல்லாக வருது. மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளில் வந்து லாட்டரி வந்து நிறையா இருக்குது. இவங்களுக்கெல்லாம் இந்த லாட்டரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இவ வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம். அதை நான் அடுத்தடுத்த பதிவில் தனித்தனியாக இந்த 36 எச்சனையும் தனித்தனியாக பாடமாக கொடுக்க போகிறேன். உங்களுக்கு அதுக்கான பதிவு எல்லாமே எந்த ஒரு கட்டணமும் இல்லை, எல்லாமே உங்களுக்கு நேரடியாக தான் கொடுக்க போகிறேன். அதில் வந்து உங்களுக்கு அதுக்கான விஷயங்களை வந்து நான் எப்படி அதுக்கான கருமார்க்கம், எந்திரமார்க்கம், மந்திரமார்க்கம் எல்லாத்தையும் உங்களை உபதேசிக்க போகிறேன். நீங்கள் வந்து முறையாக நான் சொல்கிற விஷயத்த பின்பற்றுங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுங்க. ஷேர் மார்க்கெட், லாட்ரி இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் இவங்க வந்து சிறப்பாக இந்த 36 எச்சனையும் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, இதில் இருக்க 3 எச்சு தான் ரொம்ப முக்கியமான எச்சு. இவ்வளோ எச்சினி எடுக்கணுமா அப்படிங்கிறதோட எடுக்கணும்னு நினைக்கிறத கூட 3 எச்சினி எடுத்தால் போதும். இந்த லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த 3 எச்சினி தான். இந்த 3 எச்சினி ஒரே நேர்கோட்டில் சந்திக்க வைக்கணும். உங்கள் 3 பேருமே உங்கள் சுத்தி நிலையில இருக்கணும். முதல் எச்சினியாக அனுராக எச்சினி, கனகவதி எச்சினி, பத்மாவதி எச்சினி. இந்த 3 எச்சினி மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் போதும். 36 எச்சினி நீங்கள் எடுக்க தேவையில்லை. இந்த 3 எச்சினியும் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே, நீங்கள் முறையாக உபாசனம் பண்ணி சித்தி பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுதுங்கிறத அக்யூரேட்டாக உங்களுக்கு காட்டும். இது வந்து அருமையாக பயன்படுத்தலாம். இப்போ வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு எச்சனியாக 36 எச்சனிக்கு தினமும் ஒரு பாடமாக உங்களுக்கு வரும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே வந்துருக்கிறது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் குழு இருக்குது, வாட்ஸ்அப் குழு இருக்குது, ருத்ரகாளி ஆன்மீக குழுகுலம் குழு இருக்குது. அந்த குழுவில் இணைஞ்சிக்குங்க. இதோட தகவல்களில் இதில் கேட்க முடியாத விஷயம், நான் ஃபேஸ்புக்கில் பேசுகிற நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். இந்த கேள்விகள்லாம் நீங்கள் குரூப்பில் கேட்கலாம். அங்கே உங்களுக்கு அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படும். சரிங்களா? பதிவு வந்து யூடியூப்பில் வந்துடும். உங்களுக்கான கேள்விகளுக்கான விளக்கங்கள் அங்கே கொடுக்கப்படும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இந்த கலை வளரும். அதுக்கு நான் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கலையை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை செய்யுங்க.
ஆசான் ருத்ரகாளி மதுரையிலிருந்து